இலங்கையில் அரசியல் குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பெரும்பாலும் இலங்கை அரசியலில் 2 தேசிய கட்சிகள் செல்வாக்கு செலுத்தும். தற்போது அந்நிலை மாறி சிறு கட்சிகள் எல்லாம் படமெடுத்தாடும் நிலை தோற்றம் பெற்றுள்ளது. அனைத்து கட்சிகளும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி பதவியை அடைவதை இலக்காக கொண்டுள்ளதையே அவதானிக்க முடிகிறது. இந்த அரியாணை போட்டியில் மக்களுக்கான விடிவை பெற்றுத்தரும் தலைவர்களை உருவாக்கும் கட்சிகளின் நிலை என்ன? அவர்கள் இறுதி வரை நிலைத்து நின்று நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டுக் கொண்டு செல்வார்களா? ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு குழுவினர் ஏற்கனவே ரணிலுடன் இணைந்துள்ளனர். மிக விரைவில் இன்னும் ஒரு குழுவினரும் இணைவார்கள் என நம்பப்படுகிறது. இன்னும் பலர் இரு பக்கமும் நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதில் யார் யாருடன் கூட்டணி? ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்ட சம்பிக்க சுயாதீனமாக செயற்படுகிறார். சரத் பொன்சேகாவும் தனிவழி பயணத்தை தொடர்ந்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்டாலும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் ரணிலுடன் இணைந்து செயற்படுகின்றனர். மிக விரைவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒரு கட்சி விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தியோடு பயணத்தை தொடர்ந்தாலும் ரணிலோடு சிறந்த உறவில் உள்ளதாகவே அரசல் புரசலான செய்திகள் வெளிவருகின்றன. இதனால் அவர்களது கூட்டுக்குள்ளும் குழப்பங்கள் தோன்றியிருந்தன. கூட்டின் தலைமை பதவியிலிருந்து விலகப் போவதான கதையையும் மனோ கணேசன் சொல்லியிருந்தார். முஸ்லிம் கட்சிகளின் நிலையும் இதுவே. முஸ்லிம் கட்சிகளின் தலைமைகளோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லை. முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது ரணிலுடன் மிக நெருங்கிய தொடர்பில் உள்ளனர். கடந்த ஜனாதிபதி தெரிவின் போது இவர்களில் சிலர் ரணிலையே ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்ததாகவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனை முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தவம் உறுதி செய்திருந்தார். ஒரு சில ஊடகங்களில் குறித்த ஜனாதிபதி தெரிவு நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் ஹாசிம் வஜ்ர அபேவர்தனவின் வீட்டில் இருந்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை நாம் பார்த்த காட்சிகள் ஒருபுறம் இருக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தற்போதைய நிலை என்ன? மொட்டணி பல கூறுகளாக பிரிந்துள்ளமை யாவரும் அறிந்ததே. இதில் விமல் அணியினர் பிரதானமானவர்கள். இவர்கள் மொட்டணியின் 11 பங்காளி கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணி போன்று செயற்பட்டதை கடந்த காலங்களில் அவதானிக்க முடிந்தது. கடந்த ஜனாதிபதி தெரிவில் அவர்களது கூட்டணியில் இருந்த தேசிய காங்கிரஸ் அவர்களது முடிவுகளுடன் உடன்படவில்லை. நேரடியாகவே ரணிலை ஆதரித்திருந்தது. ரணிலை எதிர்ப்பதையே அரசியலாக வைத்திருந்த தேசிய காங்கிரசின் தலைவர் அத்தாவுல்லா தற்போது ரணிலோடு பிணைந்து செயற்படுகிறார். இக்கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் என்றாலும் தவறாகாது. பெரும்பாலும் அவர் எதிர்வரும் அமைச்சரவை நியமனத்தில் அமைச்சராகவும் நியமிக்கப்படலாம். இவர்களது கூட்டணியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டலஸை ஆதரித்திருந்தாலும் அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலை ஜனாதிபதியாக்கவே வாக்களித்திருந்தனர். தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த பக்கம் உள்ளது என்றே யாருக்கும் தெரியவில்லை. ஜனாதிபதியாக ரணில் இருக்கும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரி ரணிலை எதிர்க்க முயற்சிக்க மாட்டார். முயற்சித்தால் அவரை முடக்க ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பேசியதன் பின்னணி
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை வளைக்கவே என்று அந்நேரத்தில் பேசப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பு மாற்றத்தால் அதற்குள் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அக்கட்சியை சேர்ந்த 5 இராஜாங்க அமைச்சர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது கட்சியிலிருந்து நீக்கவும் செய்துள்ளது. கட்சியின் தலைவர் மைத்திரியின் அண்மைய செயற்பாடுகள் அதன் ஆதரவாளர்களை கொதிப்படைய செய்துள்ளது. இதன் காரணமாகவே இக்கட்சியின் தலைவராக தயாசிரியை நியமிக்கும் முயற்சிகள் ஆரம்பித்துள்ளன. பல கூறுகளாக பிரிந்துள்ள குறித்த கட்சி மேலும் சவாலை எதிர்நோக்க உள்ளது. தற்போதைய நிலையில் இக்கட்சியானது முற்றாக சிதைந்துள்ளது. விமலின் 11 கட்சிகளின் கூட்டில் பிரதானமாக கம்பெடுத்து ஆடிய உதய கமன்பளவின் ஆட்டம் சற்று குறைவடைந்துள்ளது. விமல் நினைத்தவாறான ஆட்டத்திற்கு அவரும் தாளம் போட முடியாதல்லவா? விமல் ரணிலை ஆதரித்த சந்தர்ப்பத்தில் வாசுதேவவும் விமலுடன் இணைந்து செயற்படவில்லை. இப்படி இவர்களது கூட்டுக்குள்ளும் பாரிய பூகம்பமே நிலவுகிறது. வெளிப்பார்வைக்கு கண்ணை கவரும் பூச்சிகள் பாராளுமன்ற உறுப்பினரான குமார வெல்கம ரணிலோடு இணைந்தது போன்ற ஒரு தோற்றத்தையும் காட்டினார். இப்போது அவரும் தனிவழி பயணத்தை ஆரம்பித்துள்ளார். சந்திரிகாவின் வழிகாட்டலில் அவரது பயணம் ஆரம்பித்துள்ளது. சந்திரிகாவின் மகனும் இவ்வணியில் களம் காண உள்ளதாக சில தகவல்கள் கூறுகின்றன. இதனை தற்போதைய அரசியல் களத்தில் பண்டார்நாயக்கவின் அரசியல் பரம்பரையின் செல்வாக்கை நிலைநிறுத்த எடுக்கப்படும் முயற்சிகளாக பார்க்கலாம். இப்போது இவர்களை வளைத்து போட விமல் உட்பட பலர் முயற்சிக்கின்றனர். பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்துள்ளனர். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து குமார வெல்கமவை பொது வேட்பாளராக நிறுத்தும் ஒரு சிந்தனையை இவ்வாட்சி அமைந்த ஆரம்ப காலத்தில் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொட்டு கட்சியிலிருந்து GL பீரிஸ் தலைமையிலான மிக முக்கியமான குழுவினர் பிரிந்துள்ளனர். இவர்களை கடந்த ஜனாதிபதி தெரிவின் போது டலஸை ஆதரித்த அல்லது ஜனாதிபதியாக்க முன்னிலை வகித்த குழு என கூறலாம். இன்னும் ஒரு குழு வெளியேறலாம் என நம்பப்படுகிறது. இக்குழு வெளியேறினால் பெரும்பாலும் தற்போதைய அரசு பெரும்பான்மையை இழக்கும் என நம்பப்படுகிறது. இதேவேளை அரசை வீழ்த்தும் முயற்சியில் மேலும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே தேவை என ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றமை இங்கு நினைவு கூற வேண்டும். மொட்டுவின் அனுர பிரியதர்ஷனவின் ஒரு குழு அடிக்கடி தலை நீட்டுகிறது. பெசில் டீமின் ஆட்டம் ஒரு பக்கம் உள்ளது, இன்னும் ஒரு பக்கம் மஹிந்த அணி உள்ளது. தற்போதைய சிக்கலை சாதகமாக்கி மொட்டணியை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை ரணில் வளைத்து போட்டுள்ளார். மொட்டுவின் துரும்பாக கொண்டு வரப்பட்ட தம்மிக்கவையும் மொட்டு கைவிட்டுள்ளது. இப்படி மொட்டணியில் எண்ணிலடங்காத அளவு பிளவு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் அரசியல் கட்சிகள் பல கூறுகளாக சிதைந்துள்ளதையே தற்போது அரசியல் களத்தில் அவதானிக்க முடிகிறது. யார் யாருடன் உள்ளார்கள் என்றே தெரியவில்லை. இதில் பழம்பெரும் கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் இலங்கை சுதந்திர கட்சியும் இருந்த இடம் தெரியாது அழிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உதயமான மொட்டுவும் பல கூறுகளாக உடைப்பட்டு வீசப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரியோ பிழையோ ஐக்கிய மக்கள் சக்தியே கட்சி அடிப்படையில் பலமாக உள்ளதையே இங்கு காணக்கூடியதாக உள்ளது. எந்த கட்சியாக இருந்தாலும் தள்ளாடிக் கொண்டிருக்கும் நாட்டை தூக்கி நிறுத்தும் தலைவர்களை உருவாக்கித் தர வேண்டும் என்பதே மக்களின் மிக பெரிய எதிர்பார்ப்பாகும்.